தமிழ்நாடு. Tamil. Oh, nice place. Machan. இந்த பீச்சிலேருந்து வெளியே போக ஆரம்பிச்சிட்டோம். செம வைப்பானா என்னடா இல்லை மணலில் வலை ஓட்டிட்டு தான் போக மாட்டேங்க. இங்கேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்வீட் லேக் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். எப்படியோ தளபதி வைப்பில் ஒன்று வாங்கி போட்டாச்சு. கோவா தான் ஃபாரினர்ஸ் ப்ரோ. எங்கேயோ அது காலம் தாண்ட கிளப்பிக்கிட்டு போகுது. எங்கேயாவது விழுந்துட போகுதுன்னு தெரில. என்னடா மார்க்கெட் இது இப்படி சூப்பராக இருக்குது ப்ரோ இந்த வழி ப்ரோ. நான் இந்த வழி தான், ஆனால் பைக் பார்க் பண்ணோம். ஓகே, அப்படி ஸ்வீட் லேக் வந்திருக்கோம். ஆனால் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும் நாங்கள், அதனால் கொஞ்சம் கூல் வாட்டர் குடிக்கிறோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பார்த்தீங்களா, இங்கெல்லாம் அது கேஷுவலாக நடந்து போவாங்க, அதனால் அது நார்மல் தான். அவங்க வேறு பெருசாக அந்த எடுத்துக்கவே மாட்டாங்க. ஸோ ஃபாரினர்ஸ் வந்து அவங்க ஃப்ரீடமாக இருக்காங்க. அவங்க ஃப்ரீடமாக நாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் நாம் என்ஜாய் பண்ணுறோம். உங்களுக்காக ஒரு சில விஷயங்களை vlog பண்ணி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். அழகான ஒரு இடம். கோவா காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த vlogல ஏதாவது ஒரு சில மிஸ்டேக்ஸ், ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் தவறாக ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், அதெல்லாம் திருத்திக்கலாம். வர விசிட்டர்ஸ் வந்து இப்படி உட்காந்துக்காங்க. அப்பாடா அப்படின்னு நல்லா இருக்குதுப்பா. அப்படியே பாருங்க எப்படி இருந்துச்சு. 50 ரூபா மிச்சம் இருக்குமா ப்ரோ? 150 ரூபா மிச்சம் இருக்கும் இல்லையா? 150 ரூபா மிச்சம் இருக்கும். சொன்னது யாரு? நீங்க தான். லைஃப் கார்டா ப்ரோ? ப்ரோ அதான் லைஃபுக்கு நான் தான் கார்டு. அதுதான் லைஃப் கார்டான்னு கேட்டேன் ப்ரோ. அது வழிக்குது பில்லர் லாக் போட்டு போலாமே. மேலே ரெஸ்டாரண்ட் எப்படி கட்டி வச்சிருக்காங்க, செமையாக இருக்குல்ல. இப்போ இதில் அவன் ஏறி மேலே போகிறோம், அந்த எண்டுக்கு போகிறோம். பேராகிளைடிங்கில் வந்துட்டுருக்காங்க. தெரியும் நினைக்கிறேன், இந்த பக்கம் தான் வந்துட்டுருக்குது. ஆனால் லேண்டிங் என்னன்னு தெரில. இது பேர் தான் பில்லர் ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடம் தான் இது. பயங்கரமாக இருக்குல்ல, ஒன்றும் பயங்கரமான ஒரு லொக்கேஷன். தெரியுதுங்களா மேலே? இங்கே வரா மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது, ஆனால் வராங்களா நான் தெரில. அழைச்சிட்டு போயிட்டாரு. 1200 1200 ஓகே ப்ரோ ஓடி அங்கேயே பார்த்தோம். நிறைய ஐட்டம்ஸ் அங்கே இருக்குப்பா. அங்கே பார்த்தா அங்கே வீடியோ ரெக்கார்ட் பண்ண கட் ஆகிடுச்சு. சாப்ஸ்டிக் அப்படின்ற ஒர்த்தான ஒரு இடம் தான். நிறைய புதுசாக நிறைய பார்க்க வேண்டியதான இடம் தான். நான் இங்கே ட்ரெஸ் கலெக்ஷன் அதுன்னு இருக்கு. ஸ்வீட் லேக் போகிற வழியில் இது ஹேண்ட்மேட் காட்டன் சோப்பு. ஓகே, சோப்பு. அது நிறைய பொம்மைலாம் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்களேன். விதவிதமாக இருக்கு.
கம்யூனிட்டிஸ். இந்த ரூட்டையே அப்படியே கடைங்களால் ஆழ்ந்திருக்காங்க. லடாக் ஃப்ளாக்லேருந்து திபெத்தியன் பிளாக் ஃப்ளாக் எல்லாமே இங்கே இருக்கு பாருங்க. இந்த வழியே சுற்றி இந்த ட்ரெஸ் இருக்கு. இதுக்குள்ள குறுக்கல போறது பயங்கரமா இருக்கு போய். சரக்கு தான் மேல அந்த டாப்பு எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்குது இல்ல? குரூப்பே பாருங்க. ஐ லவ் கோவான் வருது. மீன் சூப்பரா அழகா வரும் ப்ரோ. மீன் பாரு எவ்வளவு அழகா இருக்குது. அது பாரு இது மேல இவ்வளோ மீனுக்கு தண்ணி அழகா இருக்குல்ல? இது 30 தானே குளிக்கா குளிக்கிறாங்க. இதாங்க ஸ்வீட் லேக்கா. தண்ணி கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குமா கொஞ்சம் சால்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. உப்பாக்குதா ப்ரோ? ப்ரோ இது கூட இல்லை ப்ரோ. அப்படியா? என்ன ப்ரோ சொல்கிறேன்? ஆமாம் ப்ரோ, நம்ம கிணத்து தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்குங்களா? அப்படி ப்ரோ? உப்பு இல்லையா? ஆஹா இல்ல. ஆமாம், கடல் பக்கத்தில் ஸ்வீட் லேக். வாட் இஸ் திஸ் ப்ரோ? ஆடாடாடா. மரவந்த பீச்ல அந்தாண்ட இந்தாண்ட வர தண்ணி உப்பு கரிச்சிச்சு. ஆமா, ஆனா குடிச்சோம் உப்பு கரிச்சது. பட் ஆனா இதுல இவ்வளவு பக்கத்துல இது கடல் இருந்தும் ஆமா உப்பு கரிக்கவே. இந்த ஸ்வீட் லேக்ல இப்போ தண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது மேல வந்து இந்தாண்ட டேஞ்சர்னு ஒரு சில விஷயங்கள் நம்ம போட்டு தடுப்பு போட்டிருக்காங்க. இந்த ஒரு மூங்கில் பாலத்து மூலியமா அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே அந்தாண்ட போனா இந்த ரிவர் தெரியுதுங்களா எவ்வளவு அழகா? அங்கே குளிச்சுட்டு இருக்காங்க. அந்த இந்தாண்ட பீச் வாட்டர் விட்டுட்டு இதில் வந்து க்ளீன் வாட்டரில் குளிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கு. சூப்பராக இருக்கு. அது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கு. வா, எல்லா வெள்ளக்காரங்களும் அங்கே தான் பார்க்குறாங்க இதுக்குள்ள. ஓகே, ஸ்வீட் லேக்கையும் பார்த்தாச்சு. அந்த ஸ்வீட் லேக்கையும் உங்களுக்கு காட்டிட்டேன். இட்ஸ் அமேசிங் பிளேஸ். என்னடா ரொம்ப நேரம் கண்ணாடி பேசிக்கிட்டே போட்டுக்கிட்டே பேசிகிட்டே இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்பப்போ வந்து ஃபோன்லேயும் கேமராலையும் சார்ஜ் போடாமல் விட்டு பேட்டரி காலி ஆயிடுச்சு. இப்போ நாம் திருப்பி கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். சரி, இப்போ இங்கேருந்து கிளம்பலாமா பாஸ்? கிளம்பலாமா? பசிக்குது. சரி, ஓகே. இதுக்கு மேலே நம்ம சோறு தான் முக்கியம். போகலாமா? லெட்ஸ் மூவ். அந்த சின்ன ஒரு குழந்தைய வேறு நாங்கள் கூப்பிட்டு வந்துட்டோம். அதையும் பாதுகாத்தாகணும். அந்த குழந்தை பிள்ளைய. அதெல்லாம் அப்படிதான் ப்ரோ. நான் பாருங்க, தி பாய்ஸ் நல்ல ஒரு பையனா பாட்டில் பிளாஸ்டிக் அவாய்ட் பிளாஸ்டிக்னு சொல்லிட்டு கையிலேயே வச்சு சுத்திட்டு இருக்கேன். அது அவன் நல்லா பையங்க. கரெக்ட். கேட்கலாம். காஸ்டியூம் உங்க ஹவ்ஸ் காட்டியம் பா. காட்டிடு ப்ரோ. ஹவ்ஸ் காட்டிடு தான் ப்ரோ. ஹவ்ஸ் தி காஸ்டியூம் இரு ப்ரோ, ஃபுல்லா சொல்லதுக்குல. ஹாய் பாய்ஸ், ஹவ்ஸ் தி காஸ்டியூம் ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லுங்க அருண் ப்ரோ கிட்ட. என்ன ப்ரோ அடியில ஃபோக்கஸ் பண்ற? ஆத்தான் எப்படிக்குதுன்னு அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு யோசிச்சேன். நம்ம காஸ்டியூம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பீச் பண்ணாத காஸ்டியூம். தளபதி இந்த இதில் நான் சும்மா போய் உக்காந்துட்டேங்க. உக்காந்ததுக்கு 50 ரூபாயாம். என்ன பண்ணுறது, 50 ரூபாவா? ஓகே, இவ்வளோ நேரம் அப்படி இப்படி சுற்றிட்டு இப்போ நாம் எங்கே வந்திருக்கிறோம்னா சாப்பிடலான்னு வந்த இடத்துல இவ்வளோ நேரம் இந்த இடத்துல படுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ ஃபுட் வந்துருச்சு. அம்பூர் ரைஸு, சாம்பார், ஃபிஷ் கறி. இது என்ன ப்ரோ இது பேர்? ஃபிஸ்தாலிங்கிறது ஃபிஷ் குழம்பு தான். அது இங்க வந்து ஃபிஸ்தாலின்னு சொல்றாங்க. கவின் எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? சூப்பரா இருக்கு. அதே மாதிரி இந்த வியூ பாருங்க. இந்த வியூ அப்படியே ரசிச்சுக்கிட்டு பார்த்துட்டு நாங்க உட்காந்துருக்கிற அவருக்கு ஒரு பிளேட் வந்துருச்சு. அதோட வந்து நாங்க இப்ப சாப்பிட ட்ரை பண்ண போறோம். இவருக்கு ஒரு பிளேட் இன்னும் வந்துட்டு இருக்கு. இதுக்கு மேல பசி தாங்க முடியலன்னு இப்ப சாப்பிட போறோம். மேலும் கோவாக்கு வந்தா பயங்கரமா வைப் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அவர் இன்னொரு பிளேட் கொண்டு வந்துட்டாரு. தேங்க்யூ ப்ரோ. பரவாயில்ல, இதுக்கு மேல சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு ஸ்பூனா ட்ரை பண்ண போறோம், டச் பண்ண போறோம். நீங்க அப்படியே இங்க வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லீடருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லல. அதான் சாப்பிட்டுட்டு சொல்றேன் ப்ரோ.
உங்களை தலையே வணங்கலாம் ப்ரோ. கன்ஃபார்ம் தப்பே கிடையாது. இப்படி சாப்பிட்டுங்களா இது அதுதான் கஷ்டம். ஓகே என்ஜாய். தலைவருக்கு அங்கே சாப்பிட்றதுக்கு அங்கே நல்லா இருக்குதாமா, நாங்கள் இங்கே சாப்பிட போகிறோம். எப்படி கவின்? நாம இங்கே தான். நாம இங்கே தான் மீன் ஒரு முறை ப்ரோ. அங்கே ட்ரை பண்ண அதே ஃபிஷ் தான். என்ஜாய். ப்ரோ இந்த இந்த ஃபிஷ்ஷை நாங்கள் கோவாவில் என்ட்ரு ஆகும்போது ட்ரை பண்ணோம் பாருங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ கண்ணாடி கழட்டிடுறேன். என்னடா திங்கும் போது கூட வர கண்ணாடி அப்படின்னு கேட்கலாம். அதனால தான் இதுக்கு மேலே முட்டை அடித்து வணக்க வேண்டியதான். வா ஒண்டு ஊத்துறாருன்னு. நான் சாப்பாடு விழாக்கெலாம் அதிகம் பண்ணது கிடையாது. ஆனால் கோவாவில் இந்த ஒரு அட்மாஸ்பியரில் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இது நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே மேற்கொண்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்படி கவின் ஆரம்பிச்சுன்னா நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். பசி. பசி. மீனோட டேஸ்ட் தான் உண்மையாலுமே அல்டிமேட்டு. இந்த பொறி பொறியாக போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அது என்னன்னே தெரில. அல்டிமேட்டாக இது இந்த மீன். கவின் எப்படிதா? வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். நாங்கள் வெளியே ட்ரை பண்ணோம். நிறைய இடத்துல குறை சொல்லி இருப்போம். குறைல உண்மையை சொன்னோம். இந்த இடத்துல குறை சொல்ல முடியாது. இங்கேயும் சரி ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல சாப்பிட்டதும் சரி ரெண்டுமே குறையே சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கேயுமே இதுவும் பட்ஜெட் தான். 200. இந்த பிளேட் வந்து 200. நம்ம ஊர்லேயே சாப்பிட்டா ஒரு ரைஸ் 70 ரூபா 80 ரூபா இருக்கும். வித் ஃபிஷ்ஷு, ஃபிஷ் கறி, வெங்காயம், நிறைய சாம்பார் ஐட்டங்கள்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பில்லர் ராக் வியூலேருந்து ஸ்வீட் லேக் போகிற வழியில் இந்த ஒரு இது இருக்குது. நான் ஃப்ரண்ட்டில் இந்த ஷாப்போட இதை காமிக்கிறேன். உண்மையிலும் டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால தான். அவர் இது மேலே ரெக்கார்ட் பண்ணாமலே பேசிட்டு இருந்துக்கிறாரு. இதுக்கு மேலே ஃபோக்கஸ்டு பை ஃபுட்டு. ஓகே சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த பீச்சை வந்து இப்போ பைக் எடுத்தாச்சு. இது ஒரு சொர்க்கம் பசங்களுக்கு. டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம் வாழ்நாளில். நெக்ஸ்ட் பீச்சுக்கு கிளம்பியாச்சு. வாகாட்டர் பீச். இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ். அது போயிட்டு அப்படியே நாங்கள் ரூமுக்கு போயிட போகிறோம். நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு. சூப்பராக பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டு மேலுமே ஃபுட்டுக்கு எங்கேயோ இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் இங்கே ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை. ஃபாரினர்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக இப்படி இருக்கவே இருக்காது. ஃபாரினர்ஸால் தான் இந்த கோவாங்கிற ஒரு விஷயம் வந்து வளர்ந்து நல்லபடியாக போயிட்டு இருக்கிறதுக்கான காரணம். மற்றபடிலாம் கோவான்னு ஒன்று இல்லைன்னா ஒர்த்லெஸ். அரேபியன் ஷேக் மாதிரியே இருக்கிறாரு தலைவர். பிஃபோர் நிறைய எபிசோட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை தொடர்ந்து தான் இந்த எபிசோடும் செலிப்ரேட் பண்ணுறாங்க நடந்து. ஹாப்பி ஹோலி. ஹோட்டலாம் பிரேக் பண்ணி ஹோலி செலிப்ரேஷன் பண்ணிட்டுக்கிறாங்க. அம்மாடியோ யாராவ பைக்கில் போனாவே அது ஒரு இது தனி தான். எவ்வளோ ஜாலியாக காற்று வாங்கிட்டு வரான். ஹாய். இந்த வெஹிக்கிளில் இருக்கிற நம்பர் பிளேட்டு PY01 இருக்குது. பாண்டிச்சேரி நம்பர் ஆகுது. ஒருவேளை பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருப்பாங்களா அந்த ஃபாரினர்ஸு. ஹாய் ப்ரோ, யூ கம்மிங் ஃப்ரம் பாண்டிச்சேரி? நோ ஓகே இல்லையாம்மா, இவங்க பாண்டிச்சேரியிலேருந்து வரலையா? ஒருவேளை ரெண்டில் வைக்கலாம் என்னன்னு தெரில. எவ்வளோ பெரிய சர்ச் கட்டி வச்சுருக்கேன் பாருங்க. to 5.5 கிலோமீட்டர் இருக்குது. 2.2 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான். ஸ்கேமர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் நாம் நம்மளோட என்ஜாய்மெண்ட் ட்ராவலாக பீச்சில் போய் சுற்றி பார்க்குறதுக்கு ட்ராவல் பண்ணி பார்க்குறதுலாம் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணலாம். ஜென்யூனான இடங்களை நாங்களே வீடியோவில் காமிச்சிட்ருக்கோம். ஃபுட் வ்ளாகும் இத்தனைக்கும் இதிலேயே இன்க்ளூட் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஒருத்தர் இல்லை 2 பேர் இல்லை, எல்லாத்தோட சேனல் வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். பயங்கரமாக இருக்குது அந்த ஒரு அட்மாஸ்பியரு.
இங்கேருந்து பார்த்தாவே தெரியுது, அங்கே தான் இருக்குது வழி. நம்ம தமிழ்நாடு நீங்கள்? நான் சேலம் தானா? ஆமாம் ஆமாம். யார் ஃபேமிலியாக வந்திருக்கீங்களா இல்லை? ஓ, அசோசியேஷன் டீம் மூலிமா வந்திருக்கீங்க. சூப்பர் சூப்பர். உங்கள் பேர்? சங்கர். சங்கர். ஓகே ஓகே ஓகே. நைஸ் டு மீட் யூ. சேலம்ண்ணா. நீங்கள்? திருச்சி தான். அவரும் இப்போ அசோசியேஷன்லேருந்து வந்திருக்கீங்களா? ஓகே ஓகே. உங்கள் சன்னா? ஓகே 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 ஓகே. ஓகே ஓகே. யூ கேன் டு இட். ஃபைனலாக வாக் பீச்சுக்கு வந்துட்டோம். வந்தோடனே பார்த்தீங்களா நம்ம தமிழ் ஆளுங்க நம்மளை கண்டுபிடிச்சிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர். வாவ், சூப்பராக இருக்குது ப்ரோ. பயங்கரம் பயங்கரம் பயங்கரம். சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். அது ஒரு நல்ல விஷயம். சன்செட்டோட இருக்கிறது வாக் பீச் தான். இந்த மாதிரிலாம் போனா செத்துருவோம் நாமலாம். இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். இங்கே வந்தால் அந்த போட்டிங்கு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சீரி பாயும் போட்டிங்லாம் வந்து பண்ணிட்டு அப்படி போகலாம். நல்லா தான் இருக்குது. இந்த ஒரு பீச்சில் வந்து இந்தியன்ஸ் அதிகமாக இருக்காங்க. அதோட வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குது. நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் எங்கள் 2 பசங்க விளையாண்டுருக்காங்க ஜாலியாக. நாமளும் கிளம்பிடுவோம். இதுக்கப்புறம் வந்து கிளம்ப வேண்டியதான். இதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாயிடுச்சு. காலையில் சுற்றி சுற்றி இந்த பீச்சு அந்த பீச்சு அந்த பீச்சுன்னு போய் பைக் எடுப்போம். இதான் மார்க்கெட்டு. ஃபாரினர்ஸுக்குன்னு எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்குது போகிறாங்க. எல்லா ட்ரெஸ்ஸுமே இங்கே இருக்குது. பிகினி கிகினி ட்ரெஸ்ஸு அது இதுன்னு அள்ளு விடுறாங்க. Yeah.